தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். வருகிற 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை தற்பொழுது ஆரம்பித்துள்ளன. அதற்கு முன்பு இடைத்தேர்தல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பிரபல அரசியல் தலைவர் முடிவெடுத்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவோடு அரசியலுக்கு வந்தார். ஆனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. திமுகவுடன் கூட்டணி அமைத்து ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கினார். அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆனால் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். தற்பொழுது திமுக இவரை கண்டுகொள்ளவில்லை. தனித்து அரசியல் நடத்த வேண்டும் என்றாலும் கட்சியில் தொண்டர்களை காணவில்லை. இந்த சூழ்நிலையில் இவர் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்தால் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் என்று கனவு கண்டவர்கள் சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலை கமலஹாசன் புறக்கணித்ததால் மனம் நொந்து போய் மாற்றுக் கட்சிக்கு தாவிவிட்டார்கள். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா என்று பார்த்தால், மக்கள் நீதி மய்யம் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணையலாமா என்று யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. கமலஹாசன் கட்சியை கலைக்கும் மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியை கலைக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு மண்ணை கவ்வுவதை விட உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதே மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கமலஹாசன் முடிவு செய்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கின்றார் கமலஹாசன். அல்லது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக கட்சியை கலைத்துவிட்டு திமுகவுக்கு சென்று விடுவார் என்று கூறப்படுகிறது.